ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது டெஸ்ட் படத்தின் திரை விமர்சனம். டெஸ்ட் படத்தில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். விராஜ் சிங் கோகில் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சதிஸ்ரீ கோபாலன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சசிகாந்த். இவர் ஏற்கனவே பல வெற்றி படங்களை தயாரித்தவர். முதலாக இவர் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கும் படம் டெஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் டெஸ்ட். சித்தார்த் எப்படியாவது கிரிக்கெட் டெஸ்ட்டில் பங்கேற்கணும், கிரிக்கெட் டெஸ்ட் அணியில் சேர்ந்து கிரிக்கெட் ஆடணுங்கிற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சித்தார்த்தின் தோழி நயன்தாரா சசிகாந்திட்ட தன்னுடைய கணவர் மாதவனை அறிமுகப்படுத்துறாரு. இவர் தான் என்னுடைய கணவர். அப்படியா, என்ன செய்கிறாரு? கேன்டீன் வச்சுருக்காரு. புன்னகையோடு எகத்தாளமாக சிரிப்பார் நயன்தாரா. ஆனால் ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்காக போராடி கொண்டிருப்பார் ஆராய்ச்சி மாணவர் மாதவனுக்கும் நயன்தாராவுக்கும் 7ஆம் பொருத்தம். வீட்டுக்குள்ளே ஒரே அடிதடி சண்டை. போடா வாடா, நீலாம் ஆம்பளையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. மீரா ஜாஸ்மின் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்கா. சித்தார்த் ஒரு கிரிக்கெட்டுக்காக ஒரு மனிதன் எவ்வளவு போராடுவான், உழைப்பான் என்பது இந்த படத்தில் தெரியுது. ஆக ஒரே சைமல்டேனியஸாக 2 தண்டவாளம். ஒன்று ஆராய்ச்சி மாணவராக போராடும் கேன்டீன் நடத்தும் மாதவன், இன்னொருவர் கிரிக்கெட்டுக்காக போராடும் சித்தார்த். அருமையான கதைக்களம். மிக அருமையாக ஹோம்ஒர்க் பண்ணி கதை, திரைக்கதை, வசனங்களை இயக்கியிருக்கிறார் சசிகாந்த். ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இந்த படத்தை ஏன் நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அல்லது டிவியில் ரிலீஸ் பண்ணலாம், எதற்காக எடுத்த உடனே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சசிகாந்திட்ட கேட்டபோது மிகவும் நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொன்னார். ஒரே நேரத்தில் பல கோடி பேர் என்னுடைய படத்தை பார்க்கணும், அதற்காகத்தான் நான் ஓடிடியில் வெளியாக வரேன். இனிமேல் ஓடிடிக்காகவே பல படங்கள் தயாராகலாம். அந்த 2.5 மணி நேர படம் இப்போல்லாம் ஓடிடியில் சீரியலாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு என்று சொன்னார் சசிகாந்த். உண்மையிலே இந்த படத்தை தியேட்டரில் வெளியிட்டு இருந்தால் மிக அருமையாக ஓடிருக்கும். இப்போ காம்படிஷன் இல்லாமல் நல்லா ஓடிருக்கும். அந்த சூழ்நிலையில் அவர் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் தயவு செஞ்சு ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். மிக அருமையான படம். விராஜ் சிங் கோலி எப்படி கிரிக்கெட்டில் பின்னி பெடல் எடுப்பி நம்முடைய மனதை கவர்வாரோ, அதே போல் இந்த ஒளிப்பதிவாளர் கோலி மிகச் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். எந்த இடத்துலையுமே டிஸ்டர்பன்ஸில் மிக அருமையாக இருக்கிறது. அதே போல் செல்வி கோபாலன் பிரமாதமாக இசையமைத்திருக்கிறாரு. படத்தின் ஓட்டத்துக்கு ஏற்றபடி அடிநாளத்தில் பூந்து செல்கிறது. பாடல்களும் இசையமைப்பும் பிரமாதமாக இருக்குது. தயவு செஞ்சு டெஸ்ட் படத்தை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் கண்டுகளிங்க. டெஸ்ட்டுக்கு 100க்கு 60 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.